அதெல்லாம் தடையெல்லாம் ரிலீஸ் பண்ண தடையெல்லாம் கிடையாது சார். அப்படியே தடை செய்யறத கூட நீதிமன்றத்தில் தடை வந்து நீங்கள் கேட்டு போகலாம். ஆனால் இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம் வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான், எல்லாமே லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. யாருமே சொல்கிறேன் நான் அந்த இடத்துல. நீங்கள் அதான் நான் உதாரணம் சொல்கிறேன். தெலுங்கு படத்தில் எவ்வளோ ஆபாச காட்சிகள், ஆபாச நடனங்கள் வந்து அதை விட்டுட்டு இதுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. தமிழ்நாடு கோவிந்தா கோவிந்தான்னு பாட்டு பாடுறாரு, அதில் வந்து பெருமாளை குறை சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டு. அதை தான் நீங்கள் தெலுங்கு படங்களே நம்மளால் உதாரணம் சொல்ல முடியாது சார். ஆமாம், இங்கே யாரும் எதுவும் இப்போ மத ரீதியாக புண்படுத்துகிறாரு, இல்லை மதங்களை கொச்சைப்படுத்துகிறாரு, இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அங்கே எங்கே கொச்சைப்படுத்துறது இருக்குது? அந்த பாடல் வரி வருது, அவ்வளோதான். அந்த பாடல் வரியில் என்ன மாதிரியான கொச்சைப்படுத்துகிறார் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பார்க்குறோம்ல, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே வந்து சொல்ல முடியாது சார். கோவிந்தான்னு பேரை வைக்கூடாது சார் யாருமே. கோவிந்தான்னு ஒருத்தர் இருக்கிறான், பேங்க்கில் போய் கொள்ளை அடிச்சிடறான். நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் அடிஷனல் ஒரு தண்டனை கொடுங்க. அவர் கோவிந்தான்ற பேரை வச்சுட்டு கொள்ளை அடிச்சதுனால கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10 வருஷம் தண்டனை கூடுதலாக கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான். குற்றம் செஞ்சாக்கா குற்றத்துக்கான தண்டனை, அவ்வளோதான். கோவிந்தான்னு பேரை வச்சுட்டு குற்றம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னால் கூடுதலாக கொடுப்பீங்களா? நான் தான் பேர் அவ்வளோதான் சார்.